சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக மாற்றுவார். அல்லேலூயா. என்ன வார்த்தைகள் ஆண்டவரே என்பது அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இன்றைக்கு என் வீடு இருளா இருக்கு பாஸ்டர், என் எதிர்காலம் இருளா இருக்கு பாஸ்டர், இந்த பிரச்சனைங்கிற இருள் இருக்கு, அல்லது வியாதிங்கிற ஒரு இருள் இருக்கிறது, நான் என்ன பாஸ்டர் செய்யறது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்களில் யாராவது கவலையோடு கூட இருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் விளக்கை ஏற்றுகிறார். ஒன்று தெரியுமா, கர்த்தர் திறந்த கதவை யாரும் மூட முடியாது, கர்த்தர் கட்டுற வீட்டை யாரும் இடிக்க முடியாது, கர்த்தர் ஏற்றுகிற விளக்கை யாரும் அணைக்க முடியாது. கரங்களை உயர்த்தலையா சொல்லலாமா? நிறைய விசுவாசத்தோடு நீங்க இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்கணும், அப்படியே விசுவாசிக்கணும், மனதில் வைத்து நீங்க வீட்டில் போய் ஜெபிக்கணும். நேரில் அதனால வேகமா சுருக்கமா நான் சொல்லிடுவேன். எவ்வளவு கடுமையான எதிர்மறையான சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிற ஞாபகம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். என் உறவினர் ஒருவர், என்னுடைய அத்தை மகன், அவருக்கு ஒரு மூத்த 2 குழந்தைகள், அவர்களுக்கு பெண் குழந்தை. அதில் ஒரு பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைத்தார். வேலை செய்த இடத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தான், கிறிஸ்தவ மாப்பிள்ளை. பெண்ணுக்கு பிடித்திருந்தது, அந்த பையனுக்கும் பிள்ளையை பிடித்திருந்தது. அவங்க பெற்றோருடன் வந்து பெண் கேட்டார்கள். அந்த பிள்ளைக்கு பிடித்திருந்ததுனால என்னுடைய அத்தை மகன் அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். திருமணம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிந்தது நண்பர்களோடு குடிக்கிற பழக்கம் அவருக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க அறிந்தாங்க. அப்போ அந்த பெண் கொஞ்சம் வீட்டில், தகப்பன் வீட்டில் அவ்வளவா சொல்லலை, ஆனால் துக்கத்தோடு இருந்தால். இவங்க சின்ன சின்ன சச்சரவுகளை தீர்த்து வந்தார்கள். அடிக்க உதைக்கலாம் மாட்டான், ஆனால் குடிப்பான். அப்போ ஒரு நாள் இந்த பெண் தன் தகப்பனாருடைய வீட்டுக்கு குழந்தையை சுமந்து கொண்டு அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாள். வீட்டுக்கு வந்தபோது, பிரசவத்துக்கு நினைக்கிறேன், வந்த பொழுது அவன் தன் நண்பர்களோடு வீட்டிலே குடித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பையனுடைய மருமகனுடைய அம்மா வந்து, ஏண்டா பையல இப்படிலாம் குடிச்சு குடிச்சு இப்படி இது பண்றியே, உனக்கு நீ ஏன் இப்படி குடிச்சு இப்படிலாம் பண்றதுக்கு நீ செத்து தொலையலாமல அப்படின்னு என்னமோ அவங்க கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை அவங்க தாயார் அந்த மகனை பார்த்து திட்டி விட்டார்கள். சில நிமிஷ நேரங்களில் அவன் கதவை பூட்டி கொண்டு தூக்கிட்டு கொண்டு செத்து விட்டான், மரித்து போனான். வீட்டுக்கு செய்தி வருகிறது, இந்த பிள்ளை நொறுங்கி போனால். அவருடைய தகப்பன் நொறுங்கி பயங்கர துக்கம். அவர் ஒரு கமௌண்டாவாக இருந்தவர், அஜான பாகவான தோற்றம், நல்ல பலசாலி, மிகவும் அழகான வடிவம் உள்ளவர், நல்ல குணம் உள்ளவர், ஆண்டவர் மேல் நல்ல விசுவாசம் உள்ளவர், நொறுங்கி போய்விட்டார். எங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் அவருடைய முகம் தொய்ந்து போயிருக்கும். இளைத்து கொண்டே வந்தார். அவர் பேசும்போதே அழுவார். பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் உடனே அவர் கண்களில் கண்ணீர் ஒழுகும். 2-3 ஆண்டுகள் ஆனது. குழந்தை ஒரு 3 வயது போல ஆனால் ஆண்டவர் எனக்கு சொன்னார், அவங்க வீட்டுக்கு போய் நீ ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வா. அப்போ அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு பார்த்து வீடு பூட்டியிருந்தது, பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போனேன், பூட்டியிருந்தது. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். தம்பி கொஞ்சம் இரு, நான் இங்கே பக்கத்தில் ஷாப்பிங் மாலுக்கு பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்தேன், நான் வீட்டுக்கு வந்துடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னார். 1/2 மணி நேரம் ஆயிற்று, 3/4 மணி நேரம் ஆயிற்று, 1 மணி நேரம் ஆயிற்று, அவர் வரவில்லை. நான் வீட்டு வாசலையே மனசுக்குள்ளே, ஆண்டவர் சொன்னபடி வந்தேன், இந்த வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆண்டவரே இந்த வீட்டில் ஒரு மங்களம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உண்டாகட்டும்னு சொல்லிட்டு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு நான் வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்து உள்ளத்தில் ஜெபம் பண்ணுவேன். அந்த அண்ணங்கிட்ட அப்புறம் ஃபோனில் சொன்னேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தருவார், உங்கள் துக்கங்கள் மாறும், உங்கள் சாம்பல்களெல்லாம் சிங்காரமாக மாறும்னா, நம்பிக்கையோடு இருங்கண்ணா, தைரியத்தை விடாதீங்க, கர்த்தர் நமக்கு தீமை செய்ய மாட்டார், அவர் நம்மை கட்டி எழுப்புவார், பிள்ளை கொடுத்து கவலைப்படாதீங்க, கர்த்தர் நல்ல காரியத்தை செய்வாருங்கண்ணா, நீங்கள் ஒரு திருமணம் செய்து வைங்க, நல்ல காரியத்தை கர்த்தர் செய்வார், நல்லா வாழுவா அப்படின்னு அவருக்கு நான் ஆறுதல் சொன்னேன். சரின்னு அவர் ஆறுதலாக கேட்டு விட்டார். சில மாதங்கள் சென்றது. ஒரு நாள் எனக்கு அவர் ஃபோன் செய்தார், உசேன் நல்ல செய்தி, பிள்ளைக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்.
ரொம்ப சந்தோஷம், எப்படின்னா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், அவருக்கு ஒரு அழகான தங்கச்சி உண்டு. துபாயில் குவைத்லேயே ஓமனில் அவருடைய கணவனார் வேலை செய்கிறார், தஞ்சாவூர்காரர். நல்ல வசதி, கோயம்புத்தூரில் பல வீடுகள் கட்டியிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான பண வசதி. அவர்களுக்கு 2 பசங்க, சும்மா சினிமா ஸ்டார் மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு அழகான பிள்ளைகள், மிக அழகான பிள்ளைகள் 2 பேரும். சின்னவர் டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கிறார், பெரியவர் இதே அவருடைய அப்பாவுடைய இந்த கம்ப்யூட்டர் லைன்லேயே அவர் படிச்சிருக்கார். ரொம்ப நாளாக அவருடைய மகனுக்கு பெண் பார்க்குறாங்க. யார்? இவருடைய தங்கை பெண் பார்க்குறாங்க. பல இடங்களில் நல்ல நல்ல பெண் வந்தாலும் இவன் வேண்டாம் 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 வேண்டாம்னு சொல்லி கொண்டே இருக்கிறான். அப்புறம் அவங்க அம்மா சும்மா கேட்டிருக்காங்க, ஏண்டா எங்கள் அண்ணன் பிள்ளையை கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னே ஓகேன்ட்டான். அப்போ அவன் சொன்னானா, சிறு வயதிலேயே இவளை நான் திருமணம் செய்யணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இவருடைய அந்தஸ்து தங்கச்சியோட அந்தஸ்தை விட கீழே. வசதியானவர், ஆனால் தங்கச்சியோட அளவுக்கு கோடீஸ்வரங்களாக இல்லை, வசதி கம்மியானவர். என்ன நடந்தது? பல இடங்கள் அம்மா பொண்ணு பார்த்தா கட்டி கொடுத்துருவா, ஆனால் இவளை தான் கட்டணும்னு காத்திருந்து அவளை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவன் அவங்க அம்மாட்ட சொல்லி கடைசியில் அவன் யாரையும் கட்ட மாட்டேனால கடைசியில் சரி இந்த பொண்ணு தான் சொல்லிட்டு நேராக பெண் கேட்டு அந்த இவர் முடிவு பண்ணார், குழந்தையை நாம் வளர்த்து கொள்ளலாம், பிள்ளையை நாம் அனுப்பிவிடலாம் என்று. நான் கேட்டேன், இங்கேயே வச்சுக்குவீங்களானா இல்லை பாப்பா பெரியவளை பொண்ணையும் அனுப்புறீங்களான்னு. இல்லை அவன் கையோடு கூட்டிகிட்டு போகிறான்னார். அப்போ நான் சொன்னேன், அப்போ பாப்பாவை நீங்கள் தானே வளர்த்துவீங்க. அவன் சொல்லிட்டான், நான் மருமகன், ஒரு நாளும் குழந்தை ஒரு நாள் கூட உங்கள் கூட இருக்கக்கூடாது, அவள் ஆல்வேஸ் எங்கள் கூட தான் இருக்கணும், அவள் ஏன் பொல்ல, அவள் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஓமனில் அழகாக மகளும் பேத்தியும் மிக நேர்த்தியாக போய் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த அண்ணனுக்கு செம சுகர், செம ப்ரெஷர், இழைத்து போயிருந்தார். இன்னைக்கு பழைய கமௌண்டாவாக கர்த்தரை எழுப்பி நிறுத்திருக்கிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றிவிட்டால் யாராலும் அதை அணைக்க முடியாது. காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. தேசம் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்கிறார்ல, மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். சில நேரங்களிலே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது நம்ம கண் காணல, காது கேட்கல, இருதயத்தில் அது தோன்றல. அதனால நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையா, ஆண்டவர் என் கூட இருந்தா என் பிள்ளை வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் என் பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான், ஆண்டவர் என் கூட இருந்தாருன்னா ஏன் என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என்னை கைவிட்டுட்டாரா, ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஆண்டவரே நான் உண்மை மறக்கலையே, ஆண்டவரே நான் உண்மை தேடாம இல்லையே, ஆண்டவரே உண்மை விசுவாசிக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல. கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கிறீர்களா? உடைக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? இடிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்திருக்கிறதா? சில நேரங்களிலே போராட்டம், பிரச்சனைகள் என்கிற இருள் சூழலாம். அது சங்கீதம் 18:29 சொல்கிறான், உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் மதிலையும் தாண்டுவேன். அல்லேலூயா. சில நேரங்களில் யோபு 29:2-3 வசனங்களைப் போல நீங்கள் சொல்லலாம், வியாதி பலவீனங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம். சங்கீதம் 91:6 எழுதப்பட்டது போல இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய் என்கிற ஒரு இருள் உங்க வாழ்க்கையில வரலாம். டாக்டர் சொல்லுவா, உன்னை சுகமாக்க முடியாதுப்பா, காலமெல்லாம் நீ இப்படித்தான் இருக்கணும். டாக்டர் சொல்லலாம். எனக்கு ஒரு சர்க்கரை பேஷண்ட் ஒருத்தர் வர்றாரு, அவர் சொல்றாரு, பாஸ்டர் எல்லா மாதிரி தூக்கி எறிஞ்சிட்டேன், மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு சர்க்கரை குறையல, தூக்கி எறிஞ்சு எனக்கு சர்க்கரையே இல்லை பாஸ்டருங்கிறார். பின்னால் வீட்டுக்காரர் தான், நான் வேற யாரும் இல்லை, நான் பொய் சொல்லலை, அவர் எங்கிட்ட சொன்னது சொல்கிறேன். சர்க்கரை வியாதிக்கு நான் மருந்து சாப்பிடல பாஸ்டர், ஆண்டவரே நம்மனே எனக்கு சுகம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறார். அற்புதங்களின் தேவன் இன்னும் நம்மத்தில் ஆசீர்வாடுகிறார். அதிசயமானவர் இன்னும் நம்மத்தில் இருக்கிறார். என் மனைவி சாட்சி, 8 ஆப்ரேஷன் பண்ணிட்டு வயசு பிள்ளை மாதிரி உட்காந்துருக்காங்க பாருங்க. என் கண்ணுக்கு என்னமோ அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியல, ஒருவேளை உங்களுக்கு வயசான மாதிரி தெரிஞ்சா மன்னித்துக்கொள்ள. எங்க வீட்டில் பேரழகி அடி வாங்குவேன் நான், 3 பேர் எங்கள் வீட்டில் பேரழகிகள் தான். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னா வீட்டில் போய் என் மகளுக்கும் மனைவிக்கு நடுவில் நான் படுற பாடு பெரிய பாடாக இருக்கும்.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் அழுத நாட்கள் போதும். உங்கள் சிறையிருப்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு விட்டார். ஏன் நீங்கள் துக்கமுகமா இருக்கணும்? அண்ணால போல கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணிருக்கிறார், சாராளை போல. அல்லேலூயா. இதை கேட்கிறவர்களும் நகைப்பார்கள். உங்கள் வாய் ஆனந்த களிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் நிறைக்கிறார். துக்கத்தின் ஆவியை எடுத்து விட்டார். துதியின் உடையால் கர்த்தர் நிரப்புகிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கிறார். நீங்க சொல்லுவீங்க, முதலாளி ஒரு 5 லட்சம் கொடுத்தா என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சேன். 5 லட்சம் கொடுத்தா விளக்கேறினா அர்த்தமா 5 லட்சத்துக்கு ஒரு கேன்சர் வந்தா 18 லட்சம் செலவாகும். அப்ப உண்மையா யார் விளக்கேத்துறா? ஆண்டவர் விளக்கை ஏற்றுகிறார். அல்லேலூயா. நிறைய பிரசங்கம் இருக்கு. நான் வேகமாக கடந்து போறேன். சில பகுதிகளை சென்சார் பண்ணிட்டு நிறைந்த சில முக்கியமான பாதைக்கு நான் கொண்டு போறேன். ஆண்டவர் எனக்கு விளக்கை ஏத்திட்டார்னா அந்த விளக்கை யாராலும் அணைக்க முடியாது. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா, முதல்ல பாருங்க, மங்கி எரிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நாம நிறைய நேரங்களிலே நம்ம உடைந்து போயிருக்கும் போது நம்மளை நொறுக்குகள் இருப்பார்கள். உதாரணம் சொல்றேன். வேகமா உங்க பிள்ளை ஓடி போய் கீழே விழுந்திருக்கும். சில அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எங்க அம்மா மாதிரி ஒரு அம்மாவெல்லாம் இருந்தா என்ன பண்ணுவாங்க? வேகமா ஓடி வருவாங்க. அப்பா அம்மா வந்து நம்மளை நல்லா தூக்க போறான்னா தூக்கி மண்டையில 4 கொட்டு நங்கு வந்து, சாத்தானே உனக்கு சொன்னேனே நீ கேட்டியா? அதுக்கு நாம் என்ன யோசிக்கலாம்? நாமளே எழுந்து முட்டியை தடவிட்டு போயிருக்கலாம். இந்த கொட்டை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போல நீங்களே உடைந்து போயிருப்பீர்கள். எச்சா வந்து சொல்லுவாங்க, உபாகம் 28 சாபம் இருக்கிறது இல்லை பிரதர். சாபம் இருக்கா பாருங்க. எனக்கு என்னுடைய மூத்த குழந்தை மரித்து போனால் உங்களுக்கு தெரியும். அப்போ சிலர் வந்து சொல்றாங்க, ஏதாவது சாபம் இருக்கான்னு பாருங்க. நான் வந்து எங்க பாஸ்டர் விட்டு வெளியே வந்துட்டேன். ஊழியத்துக்கு என் தரிசனத்தின்படி செய்யணும், உன் தரிசனப்படி நான் தனியாக போகணும் அப்படின்ட்டார். சரி, நான் வந்துட்டேன். அப்போது ஒரு விசுவாசி வந்து என்கிட்ட சொல்கிறார், நீ பாஸ்டர் விட்டு வந்ததுனால உனக்கு சாபத்தினால உன் புள்ள செத்து போயிருக்கும் அப்படின்னார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்னை பார்த்து சொன்னா, நான் உடைந்து போயிருக்கிறேன். முதல் வாரம் என் வாயிலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உடைந்து போயிருக்கிறேன், மரணம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்தேன். பாஸ்டர் டேவிட் பிரகாசம் அவர்கள் வந்து ஜெபிக்கும் போது, இன்னும் அதிகமாக உன்னை ஊழியத்தில் பயன்படுத்த போகிறேன், உயர்த்த போகிறேன், இன்னும் உன் சபையை நான் பெரிதாக கட்டித்தர போகிறேன்னு. அப்போ பழைய சர்ச்சில் ஏஸ்பெஸ்டா சீட்டு கூட போடாமல் வெறும் கம்பு தான் இருக்கு, குடிசையில் சர்ச்சு நடத்திட்டு இருக்கோம். அவர் ப்ராஃபஸி சொன்னேன், தைரியமாயிரு, இந்த சோதனை நீ ஜெயித்திருக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு பேசினார். மறுபடியும் எனக்கு திருப்தி இல்லை. ஆண்டவரே மறுபடியும் ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்னார், யோபு 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துப்படி, முகாந்திரம் இல்லாமல் அவனை நொறுக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் தன் உத்தமத்தில் இருக்கிறான்னு சொன்னார். எல்லாரும் நம்மளை குற்றவாளி என்று சொல்லுவார்கள். உன் பிள்ளை வாழ்க்கையா எப்படி இருக்கு? உன்னால தான். உன் பையன் வாழ்க்கை எப்படி இருக்கு? உன் வளர்ப்பு சரியில்லை. ஏன் கடன் வந்துச்சு? உனக்கு அறிவு இல்லை. ஏன் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு? வேகமாக போயிருப்ப, வேன்னு பார்த்துட்டு போயிருப்ப, உனக்கு நடந்திருக்கும். நாமளே நொறுக்கி போயிருக்கிறோம். நமது மேலே இன்னும் குற்றச்சாட்டுக்கு மேலே குற்றச்சாட்டுகளை சுமத்தக்கூடும். ஆனால் கர்த்தர் உங்களை குற்றம் சாட்டுகிறவர் அல்ல. கல்லெடுத்து எரியும்படி ஆயத்தப்பட்டிருக்கிற ஒரு கூட்டத்தின் நடுவில் நானும் உன்னை குற்றமாய் தீர்ப்பதில்லை என்று சொல்லி என் தலையை உயர்த்துகிற தேவனாயிருக்கிறேன். அல்லேலூயா. உங்க புள்ள வாழ்க்கை துளிர்க்கலன்னு நினைக்கிறீங்களா? நெறிந்த நாணல் போல இருக்கிறாளே, நெறிந்த நாணல் போல இவன் இருக்கிறானே, படிக்க முடியல, ஒருவேளை அழகு இல்லை, ஒருவேளை டேலண்ட் இல்லை, ஒருவேளை அவன் பலவீனமா பேதையா இருக்கிறானே, என்ன செய்வது? ஒரு தகப்பனா நான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுனால சொல்றேன், நீங்க நொறுங்கி போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் நெறிந்த நாணலை முறிக்கிறதுல, மங்கி எரித்து கொண்டிருக்கிற அந்த திரியை நான் அணைப்பதில், மாறாக அதை இன்னும் தீண்டி விட்டு அதை விளக்கை நான் ஏற்றுகிற தேவன். நான் விளக்கை அணைக்கிற ஆண்டவர் அல்ல. விளக்கை உனக்கு ஏற்றுகிற ஆண்டவர், உன் குடும்பத்தை பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர், உன் வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கிற ஆண்டவர், உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை ஒளியை கொண்டு வருகிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் 1 சாமுவேல் 3:3 நீங்க பாத்தீங்கன்னா, ஏலி விளக்கு அணையும் முன்னே படுத்துக்கொண்டானா. விளக்கு அணையும் முன்னே படுத்துக்கொண்டான். ஒரு ஞானமற்ற ஒரு ஊழியக்காரனால விளக்கு அணைக்கப்படும். ஞானமற்ற ஒரு குடும்ப தலைவனாலே விளக்கு அணைக்கப்படும். அவன் என்ன செய்தான்?
தம் பிள்ளைங்க துன்மார்க்கமா நடக்கிறத கண்டிக்காமல் விட்டான். அவன் குடும்பத்தில் செய்யக்கூடிய பாவங்களை அவன் கண்டிக்காமல் விட்டான். பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற விளக்கு அணையக்கூடாது. அதை விளக்கு எப்பொழுதும் இரவும் பகல் எரியும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவு எண்ணெயை ஊற்ற வேண்டும். ஒளிவு எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கிறது. அப்பதான் ரட்சிப்பு என்கிற தீவட்டி நல்லா எரியும். குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அனலோடு கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தணும். ஆனா ஓப்புனி பினகாஸ் என்பவர்கள் விபச்சாரம் செய்கிறவர்களாக, தேவனுடைய ஆராதனையை சரியாய் நடத்தாதவர்களாக, தேவ கோபத்தை சுமக்கிறவர்களாக இருந்தார்கள். விளக்கு அங்கே அணைந்திருந்தது. ஆகவே அவனுடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைந்ததை நாம பார்க்கிறோம். ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்து வரைக்கும் படியுங்கள். அது மிகவும் அவசியமான ஒரு வசனம். தயவு செய்து வேகமாக படிப்போம். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் சத்துருவே, எனக்கு விரோதமா நீ சந்தோஷப்படாதே. சொல்லுங்க எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். என் சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. என்னை எழுப்புகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது தெரியுமா? கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். உன்னை விழ வைத்து விட்டார்களா? பொருளாதாரத்தில் விழுந்து போனாயா? ஆலோசனையை கேட்டு விழுந்து போனாயா? நம்பி மோசம் போய் விழுந்து போனாயா? பலவீனங்களினாலே விழுந்து போனாயா? ஒருவேளை பாவங்களினாலே நெருக்கப்பட்டு சமய சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலே நீ விழுந்து போனாயா? விழுந்து போன உன்னை கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பாவத்திலேயே கிட என்று உன்னை விட்டு விடுகிறவர் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் அருகே கடந்து போனேன். அங்கே பார்க்கும்போது உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து நீ பிழைத்திரு என்று நான் சொன்னேன் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணினாரா? ரத்தத்தை எல்லாம் கழுவி தொப்புள் கொடியை அறுத்து உப்பால் சுத்திகரித்து, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தமுறை ஏற்கனவே பிரசங்கித்திருக்கிறேன். உன்னை சுமந்து கொண்டு அவனுக்கு தன்னுடைய வஸ்திரங்களை உன்மேல் விரித்து உனக்கு அவருடைய பரிமளத்தை அளித்து பூசி உன்னை ஒரு குமாரத்தியாக கன்னியாக உன்னை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாவங்கள் செக்க செவேர் என்று இருந்தாலும் என்னிடத்து வாருங்கள், அதை உறைந்த பஞ்சை போல நான் உறைந்த பனியை போல வெண்மையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை பின்னாடியே வைக்க சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம் என்ன தெரியுமா? நம்முடைய குணங்களில் இப்போ நான் முதல்லலாம் ரொம்ப கோவப்படுவேன். என் வீட்டில் பொதுவாக சொல்லுங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் கோபம் மட்டும்தான் உங்களுக்கு பலவீனம்னு சொல்லுவாங்க. நான் இப்போ கோபமே படுறதில்லை. என்றைக்குமே நம்மளை பழைய ஆளாக பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தர் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் விழுந்தாலும் சொல்லுங்க, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நம்பிக்கை விடாதீங்க. நீங்க எழவில்லை, உங்களை தூக்கி விடுகிறார் ஆண்டவர். உளையான செயலா இருந்தாலும் அதிலிருந்து அவர் தூக்கி விடுகிறார். பாவங்களை நீங்கள் வெறுக்கத்தக்கதாக உங்கள் மனதை மாற்றுவார். இன்னைக்கு கேட்கிற வசனங்கள், பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள், பாவத்தை சீ என்று வெறுத்து விடுவீர்கள். உங்க ஈ ஒட்டுனா எப்படி உங்களுக்கு அருவருப்பா இருக்குமோ அந்த மாதிரி பாவ சூழ்நிலைகளை நீங்கள் அருவருக்கிற இறுதியும் உள்ளவர்களாய் மாறி விடுவீர்கள். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா, பூமியில இருள் இருந்துதான், இருளை போக்குறதுக்கு ஒரு வெளிச்சம் வந்துதான். மனிதர்கள் வெளிச்சத்தினத்துக்கு வந்தா சிலர் வெளிச்சத்தை விரும்பாதனால அவங்க இருளுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த காலை வழியில கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யோவான் அந்த வசனத்தை படிமா. யோவான்ல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படி. சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. 5ஆம் வசனம். அந்த ஒளி பிரகாசிக்கிறது. எந்த ஒளி? இயேசு என்ற ஒளி, திருவசனம் என்ற ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர்கள் ஒளியை ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களா இருக்கிறபடியால் ஒளியை பார்க்கிறோம். இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினைக்கு காரணமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால்
மத்தேயு 4:15 ஏசாயா 9:2 சொல்கிறது, மரண இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நாமெல்லாம் ஒரு காலத்துல இருளில் இருந்தோம். நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படாம நம்ம இருளிலே இருந்தோம். நாம் பிசாசினால் விழப்பட்டவர்களா இருந்தோம், தள்ளப்பட்டவர்களா இருந்தோம், மடங்கடிக்கப்பட்டவர்களா இருந்தோம். நம்முடைய ஆண்டவர் பார்த்தார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி. அல்லேலூயா. பிசாசு எப்பெல்லாம் உங்க மனசாட்சிக்குள்ள அவன் இடைபடுகிறானோ அப்படிங்க சொல்லுங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்றார், தோற்கடிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். தோற்கடிக்கப்பட்ட என்னை அவர் வெற்றி அடையும்படி தூக்கி விடுகிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி நீங்க விழ மாட்டீங்க, இனி பரிசுத்தத்துல விழ மாட்டீங்க. நீங்க பாவத்துல விழுந்து நீங்க பரிசுத்தத்தை கரைப்படுத்த மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய மகிமையுள்ள ஆவியானவர், பக்தி வைராக்கியம் உள்ள ஆவியானவர் உங்கள் மனக்கங்களை பிரகாசிக்க வைத்து விட்டார். குருடாக்கப்பட்ட எல்லா குருட்டுத்தனத்துல கொரிந்தியர் 2:6-14 நம்ம வாசிக்கிற போல ஒளிக்கு இருளுக்கு ஐக்கியம் இல்லை. அதே போல நீங்க இன்னொரு வசனத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் புத்தகத்துல நம்ம படிக்கிறோம், அவனுடைய இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவன் மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லி எழுதப்படுகிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க எடுத்தீங்கன்னா அதை வாசிச்சு பாருங்க. அந்த இருளில இருந்து கர்த்தர் நம்மை வெளிப்பட பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு அவிசுவாசிகளாகிய அவருடைய மனக்கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு விளக்கு ஏத்திட்டார். எங்க ஏத்திட்டாரு? எங்கெங்க ஏத்திட்டாரு? என் மன கண்களிலே ஏற்றி விட்டார். அல்லேலூயா. என் மனசாட்சியில ஏற்றி விட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு செத்த கிரிகளற என்னுடைய மனசாட்சியை, என்னை அல்ல என் மனசாட்சியை, சொல்லுங்க பார்க்கிறேன், என் மனசாட்சியை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்க மனசாட்சியில குற்றமற்றவங்களா இருந்துட்டீங்கன்னா நீங்க எவனுக்கும் பயப்பட வேண்டாம். ஒரு காலத்துல குடித்திருப்பீங்க, உலகம் இன்னும் உங்களை குடிகார பையன் தான் சொல்லும். ஒரு காலத்துல அடிதடி போட்டிருப்பீங்க, இன்னும் அவன் முரணன்னு சொல்லும். ஒரு காலத்துல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணி டாம்பிங்க வந்திருப்பேன், அவன் ஆடம்பர பிரியக்காரி டான்ஸ்காரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்க உள்ளத்துல கண்ணுல அவர் விளக்கை ஏத்தி விட்டார். விளக்கு எரிகிறது. வேதம் சொல்லுகிறது, அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று சொல்லி ஏசாயா சங்கீதத்துல ஒரு 33ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதுல விவனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவது இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப விளக்கு இருதயத்திலே எரியுமானால் என் நடைகள் பிசகாது. என் நடைகளை அவர் பாதுகாத்துக் கொள்கிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்னை வெளிச்சமாக்குகிறார். இப்ப நான் இருளுக்குள் அல்ல, நான் வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறேன். எத்தனை அசுத்தாவிகளுடைய போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனைகள் பாவ கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் என் நடைகள் பிசகாதபடி என்னை பாதுகாக்கிற பரிசுத்தமுள்ள தேவன் என் விளக்கை அவர் ஏற்றுகிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். தொடர்ந்து மீகாவை வாசிப்போம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், இல்லன்னு சொல்லல. அவர் எனக்காக வழக்காடி நியாயத்தை விசாரிக்க. இந்த வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க, இது நம்முடைய ரட்சிப்பின் நம்பிக்கையின் வசனம். அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். கடன் அதனாலதான் வந்துச்சுன்னு சொல்றியா? ஒத்துக்கிறேன் போப்பா. வியாதி அதனாலதான் வந்துச்சுங்கிறியா? ஒத்துக்கிறேன் போப்பா. பிரச்சனை அதனாலதான் வந்துச்சு சொல்றியா? ஒத்துக்கிறேன் போப்பா. அவருடைய வாசிமா அவருடைய நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை நான் சுமப்பேன். இதோட என் வாழ்க்கை முடிஞ்சிடாது நினைச்சுக்க. இதோட நான் ஒளிஞ்சிட்டேன்னு நினைச்சுக்காத. ஆணுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டே நாசமா போயிடுவான்னு நினைச்சுக்காத. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவருடைய கோபத்தை சுமக்கிற என்ன அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன்.
கர்த்தர் உன்னை தேவ கோபம் என்கிற இருளுக்குள்ளே கர்த்தர் வைக்க மாட்டார். பயங்கரங்கிற இருளுக்குள்ளேயே வைக்க மாட்டார். தண்டனைங்கிற இருளுக்குள்ளேயே வைக்க மாட்டார். அவமான நிந்தைங்கிற இருளுக்குள்ளேயே வைக்க மாட்டார். சிறுமையும் எட்டியுமாக இருளுக்குள்ளேயே வைக்க மாட்டார். ஏதோ தெரிந்தோ தெரியாமலையோ விழுந்துட்டேன், ஆனா உன்னை தூக்கி விடுகிறார். அது வரைக்கும் கோபத்தை சுமக்கிற உன்னை இப்ப வெளிச்சத்துல கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். சொல்லுங்க, அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப என்னை சுத்திலும் ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டம் எல்லாம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் எங்க? அப்படி கக்கப்புக்கன்னு ஜெபம் பண்ணு, கோயிலுன்னு ஓடுன்னு, ஆண்டவர் பார்த்துக்குவார் ஒண்ணு, ஆண்டவரே என்ன விசாரிப்பாரு சொன்னேன், ஆண்டவரே என் தேவையை சந்திப்பாரு சொன்னேன். இப்போ உன்னோட ஆண்டவர் எங்கே? உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னோடு சொல்லுகிற சத்ருவானவர். ஏன் பெண்மையில சொல்லுதுன்னா, அதிகமா பொம்பளைக்கு தான் அந்த மாதிரி பேசுவாங்க. அது ஏன் பெண் பால் உலகத்தை பெண்ணாக தான் ஆண்டவர் சொல்றார், பெண் பால்ல சொல்றார். என் சத்ருவானவள் அதை பார்க்கும் போது பாருங்க, வெட்கத்தினால அவங்கள மூடுவார். ஆண்டவர் என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? உங்கள் கண்கள், என் கண்கள், சொல்லுங்க, என் கண்கள் அவளை காணும். உன் தேவன் எங்கே என்று சொன்னார்கள் அல்லவா, அவர்களை என் கண் காணும். என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க, என் வாழ்க்கையில நடந்திருக்கு. தைரியமா சொல்றேன், இனி வீதிகளில் சேற்றை போல அவள் மிதிக்கப்படுவாள். நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே நீ களி கூர்ந்து கொண்டிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உற்சாகமா சொல்லலாமா? தாவீதினுடைய வாழ்க்கையில சீமையை நிந்தித்து தூஷித்தான். ஆனா ரிட்டர்ன் வரும்போது காலில் விழுந்து, ஐயோ என் ஆண்டவரை என்னை மன்னிச்சுக்க, எல்லா பெனியமின் கோத்திரத்தாருக்கும் நான் முந்தி கொண்டேன்னு சால்ரா போடுறான். எந்த வாய் விரோதமா பேச்சோ அந்த வாய் உங்களுக்கு இச்சகம் பேசும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனம், நேபுகாத்நேச்சார் அதே போல தேவ கோபத்தை சுமந்தான், மாட்டை போல சாணி போட்டான். ஆனா ஆண்டவர் அவனை வெளிச்சத்துல கொண்டு வரும்போது அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணினார், ராஜமேன்மையை தந்தார். மந்திரிமார்களும் துறை மக்களும் பிரபுக்களும் தேடி வந்தாங்க. மீண்டும் ராஜ்யத்தில் ஸ்திரப்படுத்தப்பட்டார். விழுந்தான், ஆனால் அவனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, வாசிப்போம். சங்கீதம் 18:28 மறுபடியுமாக. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிறவர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அடுத்தது வெளிச்சத்தை அவரை ஏத்தினோன்னு அடுத்தது அப்படியே உட்கார வைக்க மாட்டார். அவரால் நீங்க என்ன செய்வீங்கன்னா, சேனைக்குள்ளே, சத்ருவின் சேனைக்குள்ளே பாய்ந்து போய் சத்துருக்களை நீங்கள் வீழ்த்துவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிம்சோன் குருடாக்கப்பட்டான், சிறைச்சாலையில மாவரைத்துக் கொண்டிருந்தான், விழுந்தான், மடங்கடிக்கப்பட்டவனாயிருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தலைமையில் முளைத்த பின்பு கர்த்தர் அவனை தூக்கிவிட்டார். ஆவியானவர் மறுபடியுமாக அவன் மேல் இறங்கினார். தன் 2 கண்களுக்கும் பழி வாங்கும்படியாக அந்த தூண்களை அசைத்தான். உயிரோடு அவன் இருக்கும்போது கொன்றவர்களை பார்க்கிறோம், அநேக சத்துருக்களை, பெலிஸ்தர்களை, விருத்த சேதனவர்களை அவன் கொண்டான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அப்ப அவராலே சேனைக்குள் பாய்வீர்கள். எவ்வளவு உயர்ந்த மதில் தடையாக நின்றாலும் அந்த மதில்களை தாண்டும்படியாக கர்த்தர் உங்கள் கால்களை மான்களின் கால்களாய் போல ஆக்கி உங்களை உயர் தலங்களிலே நடக்க பண்ணுவார். பராக்கிரமம் செய்வோம். வசனம் சொல்கிறது, எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். சொல்லுங்க, எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சில நிமிஷ நேரங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால ஒரு பகுதி இருக்கு, நான் பேசல. இதுக்கு பின்னால ஒரு பகுதி இருக்கு, அதையும் பேசல. ஆவியானவர் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுனால இதோட நான் நிறுத்துறேன். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவர் எனக்கு இப்ப சொல்றது என்ன தெரியுமா? உன் ஜனங்களை ஆசீர்வதி, சத்தியத்துக்குள்ளே வளரட்டும், பரிசுத்தத்துல வளரட்டும், பக்தி வைராக்கியில வளரட்டும். இந்த சந்ததி, அடுத்த சந்ததி, இவங்க 6 அடினா அது 16 அடியாய் அது உயரணும். இளைஞர்கள் மேல அநேக வாலிபர்களை நான் அபிஷேகம் பண்ண போறேன். எதிர்கால சபையின் மூப்பர்களாக அவங்க மாற போறாங்க. இந்த சபையை எடுத்து கட்ட போறாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனா எதிர்காலத்துல அவங்க மிகப்பெரிய ஆட்களாக மாறி இந்த சபை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு காரணமா இருக்க போறாங்க. பக்கத்துல இருக்கிற இடங்களை வாங்கி மிகப்பெரிய சபையாய் கட்ட போறாங்க. அடுத்த தலைமுறை சபையாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆயிடுவேன்.
இப்பவே எனக்கு ஞாபகம் வருது, தடுமாற்றமா இருக்கு, நிறைய பலவீனங்கள் இருக்கு. என்னுடைய நாட்கள் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவருடைய சித்தம் நிறைவேறட்டும்னு ஒப்பு கொடுக்குறேன். ஆனா எனக்கு பின்பு இந்த சபை எழும்பணும், வளரணும், மிகப்பெரிய அளவுல உருவாகணும். இவ்வளோ வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு அதுதான் எனக்கு பரலோகத்துல நான் பரதேசில ஆண்டவரோடு போய் நான் இளைப்பாறும் போது அங்க எங்க அம்மாட்ட மற்றவங்ககிட்ட எல்லாம் நான் சொல்லும்போது சொல்லணும், நான் பட்ட கஷ்டங்கள் எனக்கு வீண் போகவில்லை. அல்லேலூயா. நேற்றுக்கு படுக்கையில படுத்துக்கொண்டே யோசித்து கொண்டிருந்தேன். ஏசியை போட்டு கையை அமுக்கி காலை அமுக்கி சாப்பாடு தட்டு இங்கேயே கொண்டு வந்து ஊட்டுறாங்களே, நான் என்ன சுகபோகையா ஆண்டவரே அப்படின்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ சுகபோகி அல்ல, உன் முதிர் வயது ஆன போது இப்பொழுது நான் உன்னை ஏந்துகிறேன், சுமக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அதனாலதான் அந்த பாட்டு எழுதினேன், முதிர் வயது வரையும் என்னை தாங்குவீரே. அந்த வரிகளே அதனாலதான் என்ன, தாயின் கருவில் இருக்கும்போது உங்களை ஏந்தினேன், இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவர் ஆகும் வரைக்கும் நான் அப்படி செய்து வருவேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். சில நேரங்களில் நிறைய முதியவர்களுடைய நிலைமையை பார்த்து நான் பயப்படுவேன். ஐயோ, இப்படி என்னுடைய முடிவு இப்படி இருந்தால் என்ன செய்வது? பெட் சோர்ஸ் வந்து படுக்கையில் மனம் கழித்து அப்படியே வியாதியில் நான் கஷ்டப்பட்டுட்டு ராத்திரியில் கூட இருக்கிறவங்க தூங்கி சலிச்சு போகிற அளவுக்கு நான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவேன்னா ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுவேன். ஆனால் நிச்சயமாக அப்படி இருக்காதுன்னு தெரியும். எனக்கு 2 ஆசை. நான் மறிக்கும்போது எல்லாம் என் பிள்ளைங்க சபையார் எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு யாக்கோபு இல்லை மோசையை ஆசீர்வதிச்ச மாதிரி யாக்கோபு பழி வாங்கி சபிச்சு விட்டு போட்டார். அந்த ஓரம் வந்து நீ அப்படி செய்யக்கூடாது. மோசை மாதிரி எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிக்கணும். என் உள்ள என்ன தெரியுமா எப்போதும் துடிக்கும், என் ஜனங்க நல்லா இருக்கணும்னு தான் துடிக்கும். யாரும் கெட்டு போகணும்னு என் இறுதியை நான் விரும்பினதே கிடையாது. கர்த்தர் அறிவார். தேவ சமூகத்தில் சொல்றேன், நல்லா இருப்பீங்க, ரட்சிப்புல இருப்பீங்க, பரிசுத்தத்தில் இருப்பீங்க, உங்க சந்ததி வீண் போகாது. கர்த்தர் அது ஒருவேளை இப்படி போனாலும் உனக்கு முன்னே போய் கோணலானதை நான் நேராக்குவேன் கர்த்தர் சொல்றார். கரடு மூடானதை செவப்படுத்துவேன் கர்த்தர் சொல்றார். உன் பிள்ளைகளை குறித்து நம்பிக்கை உண்டு, சந்ததிகளை குறித்து தான் இன்னைக்கு பிரசங்கம். அது தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எல்லாம் அர்ப்பணம் செய்யலாமா? தேவன் என் விளக்கை ஏற்றிருக்கிறார். அவர் ஏற்றி விட்டால் அதை அணைக்கக்கூடிய சக்தி ஒன்றுமே கிடையாது. எழும்பி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? சில நிமிடங்கள், 15 நிமிஷம் இருக்கு, இன்னும் சில நிமிடங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணம் செய்வோம். ஏன்னா நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை, அதுக்கு நேரம் நம்ம செலவழிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கரடு மேடுகள் எல்லாம் மாறட்டும். எல்லாரும் அர்ப்பணம் செய்யுங்க. கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நானும் என் சந்ததியும் உம்மையே சேவிப்போம். ஆண்டவரே, யோசுவா சொன்னது போல சொல்லுங்க, நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். ஆண்டவரே, நீர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறேன். என் மகள் மடங்கடிக்கப்பட்டு விட்டாலோ, என் மகன் மடங்கடிக்கப்பட்டு விட்டானோ, என் மகன் விழுந்துருவானோ, என் மகள் விழுந்துருவாளோ, என் மகளுடைய வாழ்க்கை பூக்காமல் போய்விடுமோ, அது தரிசாய் மாறிவிடுமோ, நீ கவலைகளே படாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உன் வாழ்க்கையிலே, உன் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே விளக்கு ஏற்றுகிறார். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, எந்த நிலையில நீங்கள் இருந்தாலும், வறட்சியான இடத்திருந்தாலும், மேகம் இல்லாமல் இருக்கலாம், காற்றடிக்காமல் இருக்கலாம், ஆனா உனக்கு தேவையான தண்ணீரை கர்த்தர் கொண்டு வர வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். செங்கடல் இருக்கிறது, எப்படி போறதுன்னு தெரியல, ஆனா அந்த கடலுக்கு அடியில நடந்து போகும் வழியை வைத்திருந்தார். யார் எனக்காக இதை செய்வார்? கர்த்தர் உனக்காக கற்பாரியை பிளக்கிறது மட்டுமல்ல, செங்கடலை பிளக்கிறது மட்டுமல்ல, யோர்தானையும் பிளக்க வல்லவராக இருக்கிறார். வனாந்தரத்தில் இறைச்சியை ஆயத்தப்படுத்த கூடமோ 3 முழம் உயரத்துக்கு 4-5 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடுகளை குவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதுக்கு பிசாசை பார்த்து சொல்லுங்க, நீ ரொம்ப நாளா எனக்கு மனசாட்சியில வந்து பயமுறுத்திட்டு இருந்த, நீ பாவம் செஞ்சியில அதனாலதான் உன் புள்ள வாழ்க்கை இப்படி, நீ பாவம் செஞ்சியில அதனாலதான் உன் பையன் வாழ்க்கை இப்படி, நீ இந்த மாதிரி எல்லாம் திமிர பண்ணினீல அதனாலதான் உனக்கு பண கஷ்டம், அதனாலதான் உன் பையனுடைய வாழ்க்கையில விடிய மாட்டேங்குது, அதனாலதான் உனக்கு விடிய மாட்டேங்குது, அதனாலதான் உன்னுடைய கஷ்டம். சில நேரத்துல மனிதர்கள் அப்படி உன்னை பார்த்து தூஷித்திருக்கலாம், உன் முதுகுக்கு பின்னால கூட்டமாக கூடி உன்னை குறித்து அவமானமாய் பேசியிருக்கிறார். நீ காதுல கேட்ட போது நொறுங்கி போய், ஐயோ ஆண்டவரே நான் செத்தாலா என்ன என்று நீங்கள் நினைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் உலகமும் உறவுகளும் உன்னை சூழ்ந்த மக்களும் பார்க்கிறவனமாய் பார்க்கவில்லை. எல்லாரும் உன்னை கல்லறிய வேண்டும் என்றுதான் வந்தார்கள். ஒருவருமே உண்மையில எரிய முடியாது. ஏனென்றால் தேவன் உன்னை பாவியாக தீர்க்கவில்லை. விழுந்த உன்னை அவர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகிறார். கர்த்தர் விழுகிற உன்னை தாங்குகிறார்.
தரையில அடிபடுறதுக்கு முன்னால டக்குன்னு வந்து அப்படிக்காரம் உன்னை பிடிக்கிறது, நீ ஜெயம் எடுப்பாய். நீ அநேக பாவிகளை கர்த்தரிடத்துக்கு திருப்புவ, சாட்சியா நிறுத்துவ, சத்தியத்தை வைராக்கியமா சொல்லுவ, கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை, உணர்ந்த எழுமாய் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உண்மையிலே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தாவின் வல்லமை அபிஷேகம் உன்னை நிரப்ப கடவுது. உணர்ந்து எழுமே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உனக்குள்ள இரைச்சல் ஏற்படுகிறது அல்லவா? உனக்குள்ள ஒரு அசைவு ஏற்படுகிறது அல்லவா? தனி எலும்போடு சேர்ந்து கொண்டது போல குடும்பங்களுக்கு பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உன் உறவுகளுக்கு பிரிவினைகளை கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா எலும்பையும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார். ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து உங்களை கர்த்தர் ஒருமன ஆவியினால் நிரப்புகிறார், ஐக்கியத்தினால் நிரப்புகிறார். நரம்புகளும் எலும்புகளும் சதையும் அது தோலும் சேர்ந்து மூடிக்கொண்டது போல தேவன் உன்னை அடையாளப்படுத்துகிறார். இது இன்னாருப்பா, இது பீட்டரப்பா, இது எஸ்தரப்பா, இது எஸ்தர் அம்மா என்று சொல்லி கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்துகிறார். ஆனால் ஜீவன் இல்லை. காட்டு முறுக்கத்தை 4 திசையும் பார்த்து அவன் தீக்கு தரிசனம் உரைத்த போது, மனுபுத்திரனே நீ காட்டு முகத்தின் 4 திசைகளிலும் தீக்கு தரிசனம் முறை என்று சொன்ன போது நான் அப்படியே தீக்கு தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது செத்த பிரேதங்களாக இருந்தவர்கள் சேனைகளாக எழும்பினார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீக்கு தரிசனமாய் உனக்குள்ளே வருகிறது. உன் ஆத்துமா செத்திருந்ததா, குற்றூரா இருந்ததா, விழுந்து போயிருந்தது என்று சொன்னார்களா? உன்னை குற்றப்படுத்தினார்களா? உன்னை மட்டம் தொட்டினார்களா? உன்னை ஒதுக்கினார்களா? உன்னை புறக்கணித்தார்களா? நொந்தவை மூலையிலே வாடிக்கொண்டிருந்தாயா? உன் மனசாட்சியிலே நீ தாக்கப்பட்டவனாக நுழைங்கி போய் கிடந்தாயா? கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி பிடித்திருக்கிறது. கர்த்தருடைய கரம் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறது. விளக்கு தண்டாகிய இயேசு உன் விளக்கை சுமந்து கொண்டிருக்கிறார். ஐயா, நீ கட்டளைக்கு கீழே வெக்கப்பட்டு கடக்க வேண்டியதில்லை. மறைவிடம் என்கிற வெக்கத்தில் இருக்க வேண்டியதில்லை. பற்றாக்குறைங்கிற மரக்காலின் கீழாக நீ பண கஷ்டத்தோடு வாழ வேண்டியதில்லை. ஒருவேளை நீ கட்டளைக்கடியில போய் உட்கார்ந்து கொண்டு நீ சுகத்தை அனுபவிக்காமல் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய வேலைகள் இல்லை. ஒரு பாத்திரத்தில் மூடி வைக்கிறது மாதிரி உன் பேர்ல ஒரு முத்திரை குத்தி இவன் அப்படித்தான்ப்பா, இவன் அப்படித்தான்ப்பா அப்படின்னு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் முறித்து விட்டு உன்னை எங்கேயும் வைக்காம அவர் தானே சுமந்து கொள்கிற விளக்கு தண்டாக இந்த காலை வேளையில உன்னை கர்த்தரை எழுப்பி நிறுத்த விரும்புகிறார். இன்னைக்கு பிசாசை பார்த்து சொல்லுங்க, பிசாசே நான் பாவி அல்ல, நான் பரிசுத்தவான். சாத்தானே நான் விழுந்து போனவன் அல்ல, நான் எழுந்து நிற்கிறவன். என் ஆண்டவராலே ஒரு சேனைக்குள் பாய்கிறவன், மதிலை தாண்டுகிறவன். எங்கள் தேவனாகிய கர்த்தராலே நான் பல அக்கிரமம் செய்வேன். நான் துக்கமுகமாய் இருக்க மாட்டேன், நான் அழுது கொண்டு இருக்க மாட்டேன், நான் கண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்க மாட்டேன். என் வாயை நகைப்பினால் நிரப்பிருக்கிறார், ஆனந்த கழிப்பினால் நிரப்பிருக்கிறார். என் சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாறிவிட்டது, என் துக்கங்கள் எல்லாம் துணியினுடையாய் மாறிவிட்டது, என் புறம்பல் எல்லாம் ஆனந்த கழிப்பாய் மாறிவிட்டது. என் மகிமை அமர்ந்திருக்காது, அது உண்மை கீர்த்தனம் பண்ணுகிறது. ஆண்டவரே நான் உண்மை உயர்த்துவேன், நான் உண்மை மகிமைப்படுத்துவேன், நீரே பெரியவர். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். உன் கைகளிலே அற்புதங்களை செய்வார், உன் ஜெபங்களின் மூலமா அற்புதங்களை செய்வார். நீ அதிசயமான காரியங்களை பார்ப்பாய். யார் இவன் என்று கேட்ட இடத்துல உணர்ந்த கோலாயிருக்கிற உன்னை கண்ணி கொடுக்கிற வாதுமை மரமாக அவர் அடையாளப்படுத்துவார். இதுவரைக்கும் நீ அடையாளப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம், மகிமைப்படுத்தப்படாமல் இருந்திருக்கலாம், மறக்கப்பட்டிருந்திருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னை மதிப்பு வாய்ந்தவனாக, தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றுகிற ஒரு புருஷனாக, ஒரு ஸ்திரீயாக, கர்த்தர் கனி உள்ள வாழ்க்கையோடு கூட இவர் யார் தெரியுமா, இவர் யார் தெரியுமா, இந்த சகோதரி யார் தெரியுமா என்று அடையாளப்படுத்தும் வண்ணமாக கர்த்தர் உன்னை அடையாளப்படுத்தி எதிரிகளுக்கு மத்தியிலே, போட்டியாளர்களுக்கு மத்தியிலே, விமர்சகர்களுக்கு மத்தியிலே, உன்னோடு கூட போராளர்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர்த்தி அடையாளப்படுத்தி உன் பாத்திரத்தை கர்த்தர் நிரப்புகிற நேரம். ஆகவே ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை, ஒரு பிள்ளைசுடைய மந்திரங்களும் பழிப்பதில்லை, ஒரு அசுத்தாவி உன்னை மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கா இருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உண்மையில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
எல்லாரும் சொல்லலாம், அறிக்கை செய்யலாமா? உண்மையில வைத்திருப்பதற்கு ஐஸ்வத்திரம். இயேசுவே, என்னை உமது மேல வைத்திருக்கிறேன். விளக்கத்தண்டாகிய உண்மையில என்னை விளக்காக வைத்திருக்கிறேன். ஒரு நாள் நான் வீண் போக மாட்டேன். எம்மாவூர் சீஷர்களோடு விளக்கத்தண்டாக இயேசு சேர்ந்த பொழுது அவருடைய இருதயம் குழந்து விட்டு எரிந்தது. அல்லேலூயா. விளக்கத்தண்டாக இயேசுவோடு சேர்ந்தா என் இருதயம் எரியும், என் விளக்கு எரியும். என் விளக்கை அணைக்க ஒருவரால முடியாது. ஏனென்றால் விளக்கத்தண்டாகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்லிக்கிறேன். உன் அப்பா உன்னை மறந்துடலாம், உங்க அம்மா உன்னை மறந்துடலாம், சொந்த வந்தவனை கைவிடலாம், எஜமானன் உன்னை நிந்தித்து விடலாம், வேலை இல்லாம போகலாம், பணம் இல்லாம போகலாம். ஆனா இயேசு இல்லாமல் போகவில்லை. அவர் எல்லா நாளும் உன்னோடு கூட இருந்து உன்னை மகிமைப்படுத்துவார். எனக்கு வைராக்கியத்தோடு போங்க அன்பானவர்களே, தைரியத்தோடு போங்க. கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். இந்த வார்த்தைகள் உங்களை உயிரோடு எழுப்பி உங்களை நிறுத்தும். நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்கள். அவராலே பராக்கிரமம் செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். நான் ஜெபித்து கடந்து போகிறேன். பரிசுத்தமான எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான இந்த காலவெளியில எங்களுடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். ராஜாவே, ஆண்டவரே, எங்களை முழுமையாய் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். விழுகிற யாவரையும் தாங்கி மனங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவனே, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். என் தேவனாகி கர்த்தரின் இருளை வெளிச்சமாக மாற்றுவேன். எங்களுக்காக நீர் விளக்கை ஏற்றினபடினால் நன்றி. விளக்கத்தண்டாகி உமது மேல் எங்களை சுமக்கிறதுக்காக நன்றி. இந்த காலை வேளையில கூட எத்தனையோ மக்கள் அன்றே பல போராட்டங்களில காயப்பட்டவர்களாக, குற்றுயிராக, நம்பிக்கையற்றவர்களாக, சில நேரங்களில் நீண்ட நாட்கள் காத்திருக்கிறவர்களாக, அன்றை பல போராட்டங்கள், வியாதிகள், அன்றை குற்ற மனசாட்சியில பலருடைய அவதூறுகளினாலே நொறுங்கி போனவர்களாக, விமர்சிக்கப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, துரத்தப்பட்டவர்களாக, நஷ்டம் அடைந்தவர்களாக, மிரட்டப்பட்டவர்களாக அங்கலாய்த்து அன்றைய இங்கே கடந்து வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து பக்தி வைராக்கியமாய் உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய், தேவ பிள்ளைகளாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், வெளிச்சத்தின் மக்களாய் நீர் மாற்றுவதற்காக நன்றி. இந்த காலவெளியிலே என் ஜனத்தோடு நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. அவளை உயிர்ப்பித்ததற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகள் அவளை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வார்த்தைகள் அவள் காக்கட்டும். அன்றே தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கினீரே, இன்னைக்கு அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்க கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தோடு கடந்து போவார்களாக. அதிசயம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, மங்கள காரியங்கள் நடைபெறுவதாக, மணவாளன் சத்தம் கேட்கப்படுவதாக, மணவாட்டின் சத்தம் கேட்கப்படுவதாக, கீத வாத்தியங்களின் சத்தம் கேட்கப்படுவதாக, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லிய சத்தம் கேட்கப்படுவதாக, கோலொன்றி நடக்கிற முதியோரின் சத்தம் கேட்கப்படுவதாக, பிள்ளைகளின் சத்தம் கேட்கப்படுவதாக, மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்படுவதாக, துதியின் சத்தம் கேட்கப்படுவதாக. இப்படியான சத்தங்களினாலே அவர் வீடும் உள்ளங்களும் இல்லங்களும் நிறையும்படி, நகைப்பினால் நிறைந்திருக்கும்படி, சுற்றில் இருக்கிற புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லும்படி உம்முடைய ரட்சிப்பின் கீர்த்தனையை ஆண்டவரே பெரிதாக அறிவித்து அநேக ஆயுதங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த, கிறிஸ்துவை குறித்து பறைசாற்ற, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய இவர்கள் சாட்சியினாலே உதிக்கிற உன் ஒளிநடத்திற்கு ஜாதிகள் நடந்து வருவான் வார்த்தையின்படி இவருடைய வெளிச்சத்தின் நிமித்தம் அநேகர் இவர்களால் கர்த்தருக்குள் வழிநடத்தப்படும்படியாக என் ஆண்டவர் ஆசீர்வதியும். சந்ததி சந்தானங்களை குறித்த பாரங்களை மாற்றி இளம் பிள்ளைகளையும் வாலிப கன்னிகைகளையும் வாலிபர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வாழ்க்கைப்படுவார்களாக. எங்கள் வாலிப பிள்ளைகளும் வாலிப கன்னிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. அவருடைய வேலை காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய திருமண காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஆண்டவரே, நல்ல செய்திகள் வரட்டும், நல்ல காரியங்கள் நடக்கட்டும். இந்த வருடத்திலே எதிர்பாராத அதிசயங்கள், நன்மைகள் எல்லாம் நான் கண்டேன், அடைந்தேன் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் மேலும் உடைய பூர்ண கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அவர்கள் எல்லாரும் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரெல்லாம் போதிக்கப்பட்டிருப்பார் என்ற வார்த்தையின்படி அப்படியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. நம்பிக்கையின் தேவன் தம்முடைய மக்களோடு கூர்ந்து நடத்துவீராக. சத்தியத்திலேயும் பரிசுத்திலேயும் வைராக்கியமாக அவரை நிலைநிறுத்துவாராக. இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக. சகல மகிமையும் கனத்தையும் உமக்கு செலுத்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஒரு குறையும் இல்லாதவரை நிறைவினால் நிரப்பும். ரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடும் உலகின் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமுழும் இருப்பதாக.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமாய் போய் வாருங்கள். நிறைய நன்மைகள், மங்களம், ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களை நோக்கி வருகிறது. ஆகவே துக்கத்தை விட்டுடுங்க, நெகட்டிவா எதையும் நினைக்காதீங்க. விசுவாசத்தோடு சந்தோஷமாய் கடந்து போங்க. நன்மைகளையே நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ்.